ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. அநேகர் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கிறீர்கள். இதற்காக நான் கர்த்தரை மிகுந்து ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நமது செவிகளை சாய்ப்போம். எடுத்துக்கொள்வோம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 27 31 வரை. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? பூமியின் கடையாந்தரங்களைச் சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையே? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பெலனடைத்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வரம், கர்த்தருடைய தாளந்துகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. எல்லாம் நமக்கு ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நமக்கு வேண்டும். ஆனால் கர்த்தருடைய கோட்பாடு, கர்த்தருடைய கொள்கை மட்டும் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு அப்படி தாங்க இருக்கிறோம். நாம் இந்த வேதத்தில் வாசிக்கும் போது எல்லாரும் என்ன எடுத்துப்போம்? எதுங்க ஹைலைட்டாக, எந்த வசனங்க ஹைலைட்டாக எடுத்துப்போம்? அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார். எத்தனை பேருங்க இந்த வசனத்தை கேட்டிருக்கிறீங்க? அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. எத்தனை பேருங்க இதை மட்டும் வாசிச்சிருக்கிறீங்க, இந்த வசனத்தை மட்டும்? ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தையும், அதுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாட்டையும், பிரின்சிபலையும் நம்ம இன்னைக்கு கேட்கறதே இல்லைங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்ல. என்ன போட்டிருக்காங்க? கர்த்தருக்கு காத்திருங்களோ புது பலன் அடைந்து கழுகுகள் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. யாரு? கர்த்தருக்கு வெயிட் பண்ணுறவங்க. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய நமக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும். கர்த்தருடைய கிட்டேருந்து எல்லாம் ஐஸ்வர்யம் வேண்டும், கனம் வேண்டும், கர்த்தர்கிட்டேருந்து எல்லாம் வேண்டும். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய கோட்பாடு, கர்த்தருடைய வார்த்தை, அதற்காய் காத்திருக்கிறது, அதற்காய் பொறுமையாக இருக்கிறது, கர்த்தருக்கு செவி கொடுத்தலின் தன்மை நாம் இழந்து போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் டுடே we are eager to the promise, not to the principles. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கிறிஸ்துவலாகிய இருக்கிற நமக்கு என்னங்க வேணும்? இன்னைக்கு கிறிஸ்துவலாக இருக்கிற நமக்கு எது முக்கியமாக வேணும்? ஆசீர்வாதம் மட்டும் வேண்டும். நிறைய பேர் சொல்கிறாங்க, கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் அடையாளமே ஐஸ்வர்யம்தான். இன்னைக்கு அநேகர் சொல்கிறாங்க, ரிச்னஸ் இஸ் தி எவிடென்ட் தட் காட் இஸ் வித் தெம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உயர்ந்த ஒரு ஐஸ்வர்யவானாய், சம்பந்தவானாய் இருப்பது அதுதான் அடையாளம்னா, அது கர்த்தர் அவர்களோடு இருப்பது தான் அடையாளம்னு சொல்கிறாங்க. கர்த்தருக்கு இன்றைக்கி நம்ம நிறைய பேர் கிறிஸ்தவராக இருக்கிற நாம் என்ன ஆசைப்படுறோம்? நான் ஐஸ்வர்யனாக இருக்க வேண்டும், கடவுளுடைய ஈவுகள் எனக்கு கிடைக்க வேண்டும், ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். பட் we are not unto the principles. கர்த்தருடைய கொள்கைக்கு, கர்த்தருடைய தீர்மானங்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்மனையாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு இந்த வேத வசனம், இன்றைக்கு பார்க்குற இந்த வேத வசனத்தை நான் ஏதோ ஒன்று படிச்சுட்டு ஏதோ ஒன்று எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட சொல்லாமல், இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்த வார்த்தை, நான் சோர்ந்து போகும்போது சேம் கொஸ்டின் அநேகர் நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்? மை ப்ரிடிக்மெண்ட் இஸ் ஹிடன் ஃப்ரம் தி காட், மை கேஸ் இஸ் இக்னோர்ட் பை த காட். 27ஆம் வசனத்தில் வாசித்தது போல என்னங்க வாசிக்கிறோம்?
27ஆம் வசனத்தில் வாசித்தது போல, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. வழினா நான் இருக்கிற நிலைமை, நான் படுகிற பாடு, நிந்தை, வேதனைகள் என் தேவனுக்கு மறைவாயிற்று. மை predicament is hidden from the Lord. அப்புறம் என்னங்க சொல்றாங்க? என் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்று. என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்று. மை கேஸ் இஸ் ignored by the God. என்னுடைய நிலைமை, நான் படுகிற பாடு, என்னுடைய நீதி தேவனிடத்திலிருந்து புறம்பே தள்ளப்படுகிறது. எனக்கு தேவன் செவி கொடுக்கலை, எனக்கு தேவன் செவி சாய்க்கவில்லை. நான் வேண்டுகிற நான் வேண்டுதலுக்கும் நான் படுகிற பிரயாசத்திற்கும் என் தேவன் எனக்கு செவி சாய்க்கவே இல்லை. எவ்வளோ நேரங்க காத்திருக்கிறீங்க சொல்லுங்க? எவ்வளோ நேரங்க நம்ம காத்திருக்கிறோம்? உங்களை மட்டும் இல்லைங்க, என்னையும் தாங்க. இது எனக்கு கொடுத்த வார்த்தை தான் உங்களுக்கு. என் வாழ்க்கையில் எனக்கு அபியாசம் பண்ணதை, நான் பயிற்சி ஏற்றது தான் என்றைக்குமே உங்களுக்கு சொல்லணும். நல்ல ஒரு ப்ரீச்சர், நல்ல ஒரு சபையை நடத்துகிறவர், உருவாக்குகிறவர், நல்ல ஒரு லீடர்னு சொன்னால் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். எது சொல்கிற வார்த்தையில் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வார்த்தை என்னை தேற்றினது, இந்த வார்த்தை என்னை உருவாக்கினது. என்னது? நானும் இதே நிலைமையில் இருந்தாங்க, உங்களை மாதிரி தான். நான் மட்டும் ஸ்பெஷலாக குதிச்சல், நானும் உங்களை மாதிரி தான். என்ன ஆண்டவர், உங்கள் சத்தம் எனக்கு கேட்கவே இல்லையே, என்ன தான் பேசுறீங்க? எவ்வளோ நாள் தான் காத்திருக்கிறது? எவ்வளோ நாள் தான் நான் காத்திருக்கிறது? காத்துரு. எந்த ஒரு அற்புதமாக இருந்தாலும், எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் காத்திரு. எவ்வளோ நாள் ஆண்டவர் நான் காத்திருக்கிறது? இல்லை, நம்ம கேட்டிருப்போமா இல்லையாங்க? இதில் தாங்க கர்த்தரே பதில் கொடுக்குறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சிதறிப்போன இஸ்ரவேலுக்கு இதே மாதிரி புலம்புறாங்க. ஆண்டவரை, நாங்கள் எப்போது ஒன்று சேருவோம்? எப்போது உங்களிடத்துல எருசலேமுக்கு வருவோம்? பாபிலோனியர்கள் எல்லாம் எங்களுடைய எருசலேமை எடுத்துக்கிட்டாங்களே. சிதறிப்போன இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது, என்னது? இப்படி புலம்பாதீங்க. இப்படி புலம்பாதீங்க, நீங்க தான் பேசுறீங்க. கர்த்தரே இப்படி நினைக்காதீங்க. என்ன சொல்றாரு? சொல்வானே, நீ ஏன் சொல்வான்? எதுக்குப்பா இப்படி சொல்றீங்க? நான் ஐ எம் வாட்சிங் யூ. கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குன்னு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் கூப்பிட சத்தம்லாம் இன்றைக்கு காதில் கேட்குதுங்க ஆண்டவருக்கு. நீங்கள் படுகிற பிரயாசங்கள், இருதயத்தில் ஏற்படுகிற பிரயாசங்கள்லாம் கர்த்தருடைய சந்நிதிக்கு எட்டுதுங்க. ஏன்னா என்னுடைய சத்தம், என்னுடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதிக்கு எட்டுதுன்னா, என்னை விட அதிர்ஷ்டம் பெற்ற நீங்கள், என்னை விட ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள், எல்லாவற்றையும் சிறந்து இருக்கிற நீங்கள், உங்கள் சத்தத்தை அவர் கேட்க மாட்டாருங்களாங்க? இன்னைக்கு உங்களுடைய சத்தம் அவர் காதுகளில் எட்டுகிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று, என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்று என்று நீ ஏன் சொல்வானே? கர்த்தர் கேட்குறாருங்க. இன்னைக்கு அவருக்கு காத்திருக்கணுங்க. அவருடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளோ நேரம் எதற்கு காத்திருக்கிறோம்? அநேகர் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்? விசுவாசத்தில் யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், மோசேயின் தேவன், அப்புறம் தாவீதின் தேவன், இதெல்லாம் சொல்கிறோம் விசுவாசத்தில். என்னைக்காச்சு அவர் என்னுடைய தேவன், எனக்கு செய்தார், அவர் என்னுடைய தேவன்னு சொல்லியிருக்கிறோமா? என் வாழ்வில் இதை செய்தார், இன்றைக்கு எனக்கு செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்குமா? இன்றைக்கு அனுபவிங்களேன். இந்த வார்த்தை சொல்லுகிறது, அனுபவிங்க. கர்த்தருடைய தன்மையை, கர்த்தர் செய்கிற அவர் செயலை நீங்கள் இன்னைக்கு, கர்த்தர் செய்கிற செயலை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உணர விரும்புகிறார். அவர் செய்கிற செயலை நீங்கள் உணர விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். என்ன சொல்லணுமாங்க? தாவீதின் தேவன், ஈசாக்கின் தேவன்னா சொன்னது எதை வச்சிங்க? தாவீதின் தேவன், ஈசாக்கின் தேவன்னா எதை வச்சிங்க நம்ம சொல்கிறோம்? அவங்களுடைய விசுவாசத்தை வைத்து, அவங்களுடைய நிலை கொண்ட தன்மையை வைத்து நம்ம சொல்கிறோம். என்னது? அவங்களுடைய போராட்டத்தில், அவங்க படுகிற இன்னல்களில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, கர்த்தர் அவங்களை எவ்வளவாய் பெருக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம ஈசாக்கின் தேவன், ஈசாக்குடைய குரலை கேட்டீங்க. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் குரலை கேட்டீங்க. யோபின் தேவன், யோபனோட குரலை கேட்டீங்க. இன்றைக்கு என் தேவன், அல்லேலூயா, இன்னைக்கு சொல்லுங்கள், என் தேவன் அவன் என் குரலையும் கேட்பார். அதனால தாங்க உங்களுக்கு பதில் கொடுக்குறாரு. நீங்கள் புலம்புன புலம்புக்கு நான் புலம்புல என்னது? நான் புலம்புல இன்னைக்கு அவர் கேப்ரியலின் தேவன். அல்லேலூயா, அவர் பேசுகிறாருங்க. இன்னைக்கு எனக்கு பேசின கர்த்தர் எனக்கு
என் இருதயத்துக்கு தேர்தலை உண்டாக்கின கர்த்தர், என்னை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனை சொந்தம் பாராட்டுவது அது நமக்கு மட்டும் இல்லை, தேவனுக்கு பிரியமானது. அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளோ தேவனை நாம் சொந்தம் பாராட்டுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய நன்மையை, தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. வாசியுங்கள் 28ஆம் வசனம். அதே அதிகாரம் 28ஆம் வசனம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாததுங்க. அவருடைய யோசனை அனாதியாக இருக்கிறது, உங்களுக்கு நன்மை பயக்கவே, நன்மை உண்டாக்கவே. இன்னைக்கு அவர் சொல்றது இல்லையாங்க, அது நன்மை செய்ய ஒரு நாளும் ஒருபோதும் அவர் சொல்றதே இல்லை. இது யார் மூலியமா சொல்றாரு? எசேயா மூலியமா. யார் சொல்றா? கர்த்தரையே சொல்கிறார். அல்லேலூயா. ஆனா யார் தாங்க சூழ்ந்து போறோம்? யார் தாங்க இளைப்படைகிறோம்? நாம தான் கர்த்தர் கொடுக்கிற ஏற்ற வேலைக்கு காத்திருக்க முடியாம இளைப்படைகிறோம், சோர்ந்து போகிறோம். அல்லேலூயா. ஆமென். கரெக்டா இல்லையாங்க? அல்லேலூயா. ஒரு காரியத்தை இல்லை, ஒரு கிஃப்டை, ஒரு பொருளை அந்த ஒரு நபரிடத்துல இருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாம் என்னங்க பண்ணுவோம்? அந்த ஒரு நபரிடத்துல போய் நிற்போம், இல்லை அந்த ஒரு இடத்துல போய் நிற்போம். சரிங்க, ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக, ஒரு கடைக்கு நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறோம். அந்த பொருள் அந்த கடையில் எங்கேயுமே இல்லை, சுற்றி இருக்கிற எந்த கடையிலையுமே இல்லை. ஆனால் பர்டிகுலர் கடையில் இருக்குது அப்படின்னா என்னங்க போவோம்? பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, அந்த பர்டிகுலர் கடையில் தாங்க இருக்குது, நீங்கள் தேடுகிற பொருள், நீங்கள் தேடுகிற பொருள் எல்லாம் அங்கே தான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க பண்ணுவோம்? உடனே அந்த இடத்துக்கு ஓடி போய் வாங்க மாட்டோம், அந்த இடத்துல போய் நிற்க மாட்டோம், கடை எப்போ திறப்பான் அப்படின்னு. அதே மாதிரி தாங்க ஏற்ற வேலை. அந்த கடை திறக்கிறவரே நிற்கிறீங்கல்ல, அந்த ஒரு கடையில் தான் இருக்குதுன்னா க்யூவில் நின்று வாங்கிட்டு வரோம்ல, அதே மாதிரி தான் ஏற்ற வேலை. அதாவது நமக்கு நன்மை வருகிற இடம் எங்க? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மட்டும்தான். கிறிஸ்துவராகிய நமக்கு, தேவனை அறிந்த நமக்கு நன்மையாக எந்த ஈவும் எதில் எங்க சொல்லப்படுது? சாப்டர் ஜேம்ஸ் யாக்கோபு 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. ஆமென். அப்போ கிறிஸ்துவை அறிந்த நமக்கு, கடவுளை அறிந்த நமக்கு, கிறிஸ்துவளாகிய நமக்கு, கடவுளை அறிந்த நமக்கு நன்மை, ஆசீர்வாதம் எல்லாம் எங்கிருந்துங்க வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து தான் வரணும். அல்லேலூயா. அப்போ அவர் பதில் கொடுக்குற வரைக்கும், அவர் செய்கிற வரைக்கும், ஏற்ற வேலை வரைக்கும், அது நம்ம எல்லாம் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஃபோன் வாங்கணும்னா என்னங்க பண்ணுறோம்? அப்டேட்ஸ் ஏதாவது இருக்குதா? அப்டேட்டட் வெர்ஷன் இருக்குதா? இல்லை ஏதாவது ஒரு பொருளோ ஒரு கேட்ஜெட்ஸோ வாங்கினா என்னங்க பண்ணுறோம்? இது லேட்டஸ்ட் மாடலாக ட்ரெண்டிங்கில் இருக்கா செக் பண்ணுறோமா இல்லையா? வாங்குறதுக்கு முன்னாடி, ஒரு பொருளை வாங்குற முன்னாடி லேட்டஸ்ட்டாக இப்போ நியூலி லான்ச்சா, அப்டேட்டட் வெர்ஷனா, இதெல்லாம் பார்க்குறோம் இல்லை? ஸோ அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கும் போதும் அதை பார்க்குறாருங்க. என் புள்ள அதற்கு தகுதியா, அதுக்கு ஏற்றவா இருக்கிறானா? ஒன்று. ரெண்டாவது, நான் கொடுக்குற ஆசீர்வாதம் அவனுக்கு ஏற்ற வேலையில் அது உபயோகப்படுகிறதா? உபயோகப்படுகிறதா? அதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறானா? இது ரெண்டுத்தையும் பார்த்து ஏற்ற வேலையில் தாங்க கொடுக்குறாரு. அது வரைக்கும் நாங்கள் பண்ணணும், காத்திருந்தே ஆகணும். ஆனால் காத்திருக்கும் போது என்னங்க சொல்கிறோம்? நம்ம முன்னாடியே வாசிச்சும் போது, மை predicament is hidden from the law, my case is ignored from the law. அது அவர் என்னை தள்ளி விடுகிறார், என் வழக்கை, என் நீதியை, நியாயத்தை தள்ளி விடுகிறார், அவர் கண்களுக்கு நான் மறைவாய் போய்விடுகிறேன்னு சொல்லி புலம்புறோம். என்ன புலம்புறோம்? ஆண்டவரே, நீங்கள் நன்மை செய்கிறதே இல்லை,
அது உங்கள் கண்ணுக்கெல்லாம் நான் தெரியறதே இல்லையா? நான் படுற வேதனை உங்களுக்கு தெரியாதா? அநேகர் காத்திருக்கும் போது புலம்புறாங்க. புலம்புறதுனால வருகிற ஒரு இழப்பை, வருகிற ஒரு காரியத்தை நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா. என்ன தெரியுங்களா? இஸ்ரவேல் எல்லாம் வந்து கானானுக்கு போகிறாங்க. வழியில் காடையை சாப்பிட்டாங்க. உடனே அந்த இறைச்சி எல்லாம் பல்லுல இருந்து கீழே போய் வயிற்றுக்குள்ளே போகிறதுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா முறுமுறுத்தாங்க. இது என்ன ருசியாக இருக்குது, இது என்ன இது அப்படின்னு. அதே மாதிரி எங்களை கொன்று போடவா இங்கே வர வச்சிங்க அப்படின்னு சொல்லி சமுத்திரத்துக்கு முன்னாடி இருக்கும்போது பேசுனாங்க, புலம்புனாங்க. யாரெல்லாம் புலம்புனாங்களோ, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவித்தும் தேவனை செய்த அற்புதங்களை பார்த்தும் புலம்புனாங்களோ, அவர் செய்கிறத பார்க்க முடியாமல் போய் வெயிட் பண்ண முடியாமல் புலம்புனாங்களோ, அவங்களாம் கானானுக்கு பிரவேசிக்கவே இல்லைங்க. வழியிலே மரித்து போனார்கள். தேவனுடைய கோபம் அவர்களுக்கு எதிராக மூண்டது. இன்றைக்கு முறுமுறுக்காதீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க. இன்னைக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் முறுமுறுக்காதீங்க. எவ்வளவு காலம் ஆண்டவரே, நீர் எனக்கு மறைவாய் போய்விட்டீரா? இல்லை நான் உமக்கு மறைவாய் போய்விட்டேனா? ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய குரல் எனக்கு கேட்கவே இல்லையே, எனக்கு தெரியவே இல்லையே. புலம்பவே புலம்பாதீங்க. தேவனுடைய கோபம் உங்கள் மேலே வந்துடுங்க. தேவனுடைய கோபம் உங்களுக்கு வந்துடுங்க. நீங்கள் படுகிற பாடு, நீங்கள் படுகிற பிரயாசம், நீங்கள் படுகிற அவமானம், நிந்தை, நீங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாம் அவர் காதுக்கு செவிக்கு எட்டுகிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வாசிங்க அதே 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவளுக்கு அவர் பேலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவளுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரா? பலனை கொடுக்குறாரு. சத்துவம் இல்லாதவர்களுக்கு தாங்க முடியல ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் ஆண்டவர் அப்படின்றவங்களுக்கெல்லாம் அவர் தாங்கக்கூடிய பலனை, சத்துவத்தை, பொறுமையை, புத்தியை, நல்லதை யோசிக்கிற அந்த என்னது காத்திருக்கும் போது வருகிற யோசனை, என்னெல்லாம் அன்வான்ட் யோசனை வருதுங்க காத்திருக்கும் போது, அந்த எல்லா வித யோசனையும் டாமினேட் பண்ணுறதுக்கு, எல்லா வித நெகட்டிவ் காரியங்களும் டாமினேட் பண்ணுறதுக்கு அவர் பலத்தை, சத்துவத்தை, கிருபையை உங்களுக்கு தராறாங்க. இல்லை, இன்னைக்கு அவர் உங்கள் சத்தத்தெல்லாம் கேட்கறதுனால இதெல்லாம் சொல்கிறாரு. அது அவர் உங்களுடைய சத்தத்தை உங்கள் மேலே கண்ணோக்கமாய், அவரின் கண் உங்களை சுற்றி, பூமி எங்கும் சுற்றி தேவனுடைய கண்கள் வருகுதுன்னு சொன்னாங்க, நம்ம வாசித்திருக்கிறோம். ஆனால் பர்டிகுலராக இன்னைக்கு தேவனுடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்குதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க புலம்பல் 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுவதில்லையோ. அது நம்ம முன்னாடி வாசித்தோம்னா ஜேம்ஸில், யாக்கோபில் என்ன வாசித்தோம்? நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உருவாகி ஜோதின் பிடாவிலிருந்து வருது. ஆனால் இங்கே தீமையும் எங்கேருந்தான் வருது? நம்ம படுகிற தீமை, நம்ம படுகிற நெகட்டிவ், ஃபேஸ் பண்ணுகிற நெகட்டிவிட்டி, நம்ம படுகிற ஆப்ஸ்டக்கிள்ஸ், நம்ம படுகிற சோதனைகள் எல்லாம் எங்கேருந்தாங்க வருது? அவருடைய வாயிலிருந்து வருதான். அது நீங்கள் அறியறது இல்லையான்னு கேட்குறார். அல்லேலூயா. இல்லை, இப்போது யோபு சொன்னது போல் நம்ம யோசிக்கணும். நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் காத்திருக்கும் போது சொல்லணும், தீமையும் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. யோபு அதாங்க சொன்னார், தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டன்னா தீமையும் பெற்றுக்கொள்ள மனதாக இருக்கணும். காத்திருக்கும் போது ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், ஒரு ஒரு பிரேக் த்ரூ வேணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பிரேக் த்ரூ வேணும்னு சொல்லும்போது நம்ம நன்மையை மட்டும் வலிக்காமல் ஊசி போடணும்னா ஊசி போட முடியாதுங்க. வலிக்காமல் ஊசி போடணும்னா ஊசி போட முடியாது, வலிக்கும். நம்மளோட எந்த ஒரு பிரேக் த்ரூவாக இருந்தாலும் அதில் ஒரு வலி இருக்குங்க. ஜிம்முக்கு போய் நம்ம பாடி பில்ட் பண்ணாலும் அதில் ஒரு வலி இருக்கும். இல்லை, ஒரு பிஸ்னஸ் செஞ்சு ஒரு காரியத்தில் மேம்படணும் போது அதில் உழைப்பை போட்டு வலி இருக்குங்க, உழைப்பினுடைய வலி இருக்குங்க. நம்ம உழைப்பினுடைய வலி இருக்கும். அப்போ தான் முன்னேற முடியும்.
எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் வலி இருக்குங்க. இன்றைக்கு நீங்கள் படுகிற வலியும் உங்களை வாழ வைப்பதற்கு, அதுவும் தேவனிலிருந்தே வருகிறது என்று நீங்கள் அறியணும். அது இந்த சோதனை நான் படுகிற பிரயாசம் என்னால் வந்ததா, இது தேவன் கொடுத்ததா? நீங்கள் சுயமாக ஒன்று போய் மாட்டிக்கணும். அது தான் சுய புத்தினால என்னென்னவோ போய் என்னென்னவோ செஞ்சு மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? இதே வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஐயோ ஆண்டவரே, உமக்கு மறைவாக நான் போயிட்டேனா, நீ என்னை பார்க்கறது இல்லையா, என் படுகிற வேதனையை நீங்கள் கேட்குறது இல்லையான்னு சொல்கிறோம். ஆனால் இது யாராலுங்க உண்டாச்சு? ஒன்று நம்மளால் உண்டாச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணி அதை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு திரும்பி செய்யக்கூடாது. இல்லை, வேதம் அப்படிதாங்க சொல்லுது. வேதம் தாங்க சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. அதை விட்டு விடுறதுக்கு முயற்சி பண்ணணுங்க. இன்னைக்கு நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், என்னுடைய ஞானத்தை சுய புத்தியில் நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒன்று தேவனத்தில் அறிக்கை செய்யணும், ரெண்டாவது அதை விட்டு விடணும். ஒன்று இதை அனலைஸ் பண்ணுங்கள், இது என்னால் வந்தது தீங்குனா இப்படி பண்ணணும். இல்லை, தேவன் எனக்கு ஒரு பிரேக் த்ரூவை வச்சுருக்கிறாரு, அதனால் நான் ஒரு பாடுக்குள்ளே, நான் ஒரு இக்கட்டில் போய் கொண்டிருக்கிறேன், ஒரு சூழ்நிலைக்குள்ளே, ஒரு எப்படி ஜிம்முக்குள்ளே போகும்போது ஸ்டார்டிங்கில் போகும்போது பெயின் இருக்காது, எக்ஸசைஸ் பண்ண பாடி பெயின்லாம் வரும், அங்கங்கே மசில் கிராம் வரும், மசில் பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆவீங்க? ஒரு பாடி பில்டர் அழகாக மாறுவீங்களா? அப்போது வலி இருக்காது. அது அப்போ லகுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும்ல, ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்ல. ஸோ அதே போல தான் இன்றைக்கு நாம் படுகிற ஒரு இன்னல்கள், வேதனைகள், எந்த சூழ்நிலைகள், நாம் இருக்கிற சூழ்நிலை நமக்கு தேவன் கொடுத்ததா பிரேக் த்ரூக்காக, இல்லை நானே என்னுடைய அறிவின்மையினால் உண்டாக்கி கொண்டதா? இப்போ நான் அனலைஸ் பண்ணணுங்க. காத்திருக்கும் போது நம்ம எப்படி காத்திருக்கணுமா? காட்ஸ் பிரின்சிபல், அவருடைய கொள்கை கோட்பாடு என்ன சொல்லுதான்? வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். அல்லேலூயா. செவ்வைப்படுத்துவார். இல்லை, இன்னைக்கு அநேகர் காத்திருக்கும் போது என்ன பண்ணுறோங்க? நம்மளுடைய சுய புத்தியின் மேலே சாஞ்சிடும். அது இந்த பிரச்சனையை நான் தான் தீர்த்து வைக்கணும், இல்லை இந்த இடத்துல இருக்கிற நான் ஃபேஸ் பண்ணுகிற சினாரியோவை இது இப்படி தான் முடிக்கணும். ஒன்று யார்கிட்டையும் போய் கேட்கறது இல்லை, யார்கிட்ட சரியான நபர்கிட்ட கேட்கறது இல்லை, சரியான ஆலோசனை ஏற்றுக்கொள்ளதில்லை. நம்ம சுய புத்தியின் மேலே கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, நம்பிக்கையாக இருக்கும் போது, அவர் எனக்கு செய்வார்னு இருக்கும் போது என்னங்க செய்யணும்? அவர் மேலே நம்பிக்கையாக இருந்து சுய புத்தியின் மேல் சாராமல் முழு இருதயத்தோடு, அது ஏதோ ஹாஃப் டவுட்ஃபுல்லாக, இல்லை ஒரு நம்பிக்கையற்ற இல்லாமல் செஞ்சாலும் செய்யலாம் அப்படின்னு இல்லாமல் முழு இருதயத்தோடு நம்பிக்கையாக இருந்து, இல்லை உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்போ நம்ம செய்கிற வேலைகளெல்லாம், நம்ம படுகிற பிரயாசங்கள் எல்லாம், நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ, நம்ம என்னெல்லாம் பிரயாசப்படுகிறோமோ, நம்மளுடைய எண்ணம், செயல் எல்லாம் என்ன பண்ணணும்? கர்த்தரை வெளிப்படுத்தணும். இந்த இடத்துல கர்த்தர் இருந்தால் என்ன செய்வார், இந்த இடத்துல கர்த்தர் இருந்தால் எப்படி பேசுவார், இந்த இடத்துல இருந்தால் கர்த்தர் எப்படி யோசிப்பார், சிந்திக்கணும். அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய செயலும் இருக்கணும். அது கர்த்தர் இருந்தால் எப்படி செயல்படுவார், ஒரு ஆபத்தோ, ஒரு தேவையோ, ஒரு எண்ணம், நம்ம ஃபேஸ் பண்ணுகிற ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம ஃபேஸ் பண்ணுகிற சினாரியோவில் கர்த்தர் இருந்தால் எப்படிங்க செய்வார். நம்ம வேலையில் இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், இந்த இடத்துல கர்த்தர் இருந்தால் எப்படி செயல்படுவார், ஏன் வேலையில் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ரோலில் நம்ம வீட்டுக்கு வரோம், இந்த இடத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகனாக, ஒரு தந்தையாக, ஒரு தாயாக கர்த்தர் இந்த இடத்துல இருந்தால் எப்படி செய்வார், அப்படி யோசித்து செயல்படணும். எல்லாவற்றையும் அவரை வெளிப்படுத்தணும். இல்லை, அதுதாங்க சொல்லு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள்,
அவரை நினைச்சுக்கொள்னா ஏதோ இந்த இந்த பாரம்பரிய கிறிஸ்துவர்லாம் பீச் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சாண்டிங்ஸ், இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க. அது இல்லைங்க. போகும்போது வருமானம் இயேசுவே வாழ்க, அது இல்லைங்க. நினச்சிக்கோனா இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னைக்கு போகிறேன், நீங்கள் ஆசீர்வதிங்க, அது இல்லைங்க. இன்னைக்கு அவர் இருந்தால் இந்த இடத்துல எனக்கு பதிலாக அவர் இருந்தால் என்ன செய்வார், அதை யோசிக்கிறதுங்க. எனக்கு பதிலாக இருந்தால் அவர் என்ன வார்த்தை, வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும் நினச்சிக்கிறது, அதுதாங்க. அவளை வெளிப்படுத்துறதுங்க. நினச்சிக்கொள்னா அவரை வெளிப்படுத்துறது, அவளை காண்பிக்கிறது. அல்லேலூயா இல்லை? ஸோ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவரை நினைங்க, முழு இருதயத்தோடு நம்பி இருக்கணும். அல்லேலூயா. சுய புத்தி மேலே சாரக்கூடாது. அல்லேலூயா. அப்பொழுது தான் ஏசாயாவின் புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் கடைசி வாக்கியத்தை வாசிங்க, கடைசி வசனத்தை. கர்த்தருக்கு காத்திருக்கலோ இப்படி காத்திருக்கணும். எப்படி கர்த்தருக்கு காத்திருக்கலோ இப்படி, அது சுய புத்தியின் மேலே சாராமல் முழு இருதயத்தோடு அவரை நம்பி இருந்து வழியெல்லாம் அவரை நினச்சிட்டு அவர் எப்படி இருந்தார், எப்படி செயல்படுவார், எப்படி பேசுவார்னு நினச்சி இருந்து அப்படி காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். அல்லேலூயா. இந்த வசனம் சும்மா ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வு மாட்டார்கள் அப்படின்னு கிடையாதுங்க. கர்த்தருக்கு காத்திருங்கள். அது அவருடைய இந்த வாக்குத்தத்தம். உங்களுக்கு ப்ராமிஸ் வேணும்னு சொல்கிறீங்கல்ல, ப்ராமிஸ்க்காக வெயிட் பண்ணுறோம்ல. அப்போ அந்த ப்ராமிஸ்க்காக வெயிட் பண்ணுறதுனா அவருடைய பிரின்சிபல்ஸை கடைப்பிடிக்கணுங்க, அவருடைய கொள்கைகளை கடைப்பிடிக்கணுங்க, அவர் சொல்கிறத வார்த்தையை நாம் கை கொள்ளணுங்க, அதை அப்படியே அப்பியாசப்படுத்தணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் என்னால் செய்ய முடியாது, அது இந்த வழியில் எனக்கு சரிப்பட்டாது, என்னாலாம் அடித்தா திரும்பி வாங்க முடியாது, திட்டினா பொறுமையாக இருக்க முடியாது, ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொன்னால் நான் பழி வாங்குவேன், இல்லை என்றால் நான் எனக்கு என்ன முடியுமோ நான் அதை தான் செய்வேன், எனக்கு என்ன பிரியமோ வாழ்கிறது ஒரு லைஃபு, நான் இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸில் ஒரு கோட்பாட்டில் இருக்க முடியாது. இல்லை, கரெக்டாக இல்லையாங்க? உங்களுக்கு எல்லாம் ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேங்க. எல்லாரும் ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்துக்கங்களேன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவனுடைய நிந்தனை என்மேல் விழுந்தது என்று எதிர்க்கிறபடியே நடந்தார். ஹல்லேலூயா. அப்போ கடவுளே யாருக்கு பிரியமாக நடக்கலையாங்க? அவருடைய சுய புத்திக்கு, சுயத்துக்கு, அது தனக்கு விருப்பமானதை, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த வழி தான் நான் வாழ்கிறது ஒரு லைஃப்னு வாழாமல் நான் உன்னை நிந்திக்களுடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று அதை கேட்டவாராய் நடந்தாராங்க. இன்றைக்கி கிறிஸ்துவை உடையவராக இருக்கிற கிறிஸ்துவர்களாக என்னங்க? கிறிஸ்துவை பின்தொடர்கிறாங்க. என்னை பொறுத்தவரை அது இல்லைங்க. கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களே கிறிஸ்துவர்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் இல்லை. நான் கூட தான் பாக்கெட்டில் வச்சுருப்பேன் பைபிளை, நான் கூட தான் சிலுவையை செயினா போட்டிருப்பேன். அவர்களாம் கிறிஸ்துவர்கள் இல்லைங்க. கிறிஸ்துவை காண்பிக்கிறவனே கிறிஸ்துவன். அல்லேலூயா. கிறிஸ்துவை போல் செயல்படுகிறவனே கிறிஸ்துவன், கிறிஸ்துவை போல் சிந்திக்கிறவனே கிறிஸ்துவன். அல்லேலூயா. அப்படிதானுங்க பீட்டர் சொன்னாங்க. பீட்டருங்கண்ணா, அவன் கிறிஸ்துவை போல் இருக்கிறானே, இல்லை அப்படிதாங்க அவன் கிறிஸ்துவன் நான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவன் கிறிஸ்துவை போல் இருக்கிறானே, இல்லை. அப்போ அந்த வார்த்தை கிறிஸ்துவன்னு சொன்னால் நமக்கு பிரியமாக நம்மளுடைய சுயத்தை சுய பிரியர்களாக இல்லாமல், எனக்கு இதுதான் இப்படி தான் என்னால் நடக்க முடியும் ஒரு கோட்டுக்குள்ளே இல்லாமல், நன்மைக்கு ஏதுவாய், என்னது கிறிஸ்துவும் நன்மை செய்கிறவா இருந்தால், இது என்னால் நான் செய்கிற வேலை, நான் படுகிற பிரயாசம், இது மற்ற மனிதனை பாதிக்குமா, மற்றவர்களை இது பாதிக்குமா, நான் கிறிஸ்துவை காண்பிக்கிறேனா, கிறிஸ்துவை போல சிந்திக்கிறேனா அப்படின்னு எண்ணி செயல்படுகிறது தாங்க சிறந்த கிறிஸ்துவன்.
அவர்கள் தாங்க புது பலன். அவங்க தானே கழுகு போல வாழ வயது. அவர்கள் தாங்க சிறகடைத்து உயர பிறப்பார்கள். அந்த ஆசீர்வாதம் அவங்களோட பேர் தாங்க ஜீவ புஸ்தகத்தில் முதல்ல வரும் இல்லை? அவர்கள் தாங்க கர்த்தரே இறங்கி கம் கம் மை சன் அப்படின்னு சொல்வாரு இல்லை? அவங்களுக்கு தாங்க புது பலன். நம்ம வாசித்தது போல அவங்க ஓடினாலும் இடைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள் இல்லை? யாருக்கு? கர்த்தருக்கு உண்மையாய் காத்திருந்து கர்த்தரை வெளிப்படுத்துறவர்களுக்கு. அல்லேலூயா, ஆமென், ஆமென் இல்லை? இன்றைக்கு நாம் ஏறெடுக்கிற ஜபத்தின் சத்தம், நாம் படுகிற பாடு, நாம் அடைகிற இன்னல்கள் எல்லாம் தேவனுடைய கண்களுக்கு எட்டுகிறது. அல்லேலூயா, தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறாருங்க. இன்னைக்கு அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா, அதனால தாங்க இந்த ஆன்சர் என்னது என்னங்க சொன்னோம், நம்ம வாசிச்சோம்ல, மை ப்ரெடிக்மெண்ட் இஸ் hidden from my Lord, my case is ignored from the Lord இல்லை? வாசிச்சோம்லாங்க. அதுதாங்க நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லை? இந்த வருஷத்தோட இறுதியில் இவ்வளோ நாட்கள் வேஸ்ட்டாக போச்சு. 1ஆம் தேதி வந்துடுச்சு, டிசம்பர் வந்துடுச்சு, வருஷமே முடிய போகுது, கிறிஸ்மஸ் இருக்குது, இன்னும் தேவன் எனக்கு பதில் கொடுக்கல, தேவன் எனக்கு செயல்படலை. என்ன ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ இன்னல், இவ்வளோ பாடு, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பொருளாதார நெருக்கடி, உங்கள் கண்ணுக்கு நான் மறைவாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்கிறாரு, ஐ எம் சீயிங் யூ, மை ஐஸ் இஸ் ஆன் யூ. தேவனுடைய கண்கள் இன்னைக்கு உங்களுக்கு நேராக இருக்குதுங்க. அவர் சொல்றார், வெயிட் வெயிட், காத்துரு, நான் உனக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன், உனக்காக ஒரு புதுசாக உருவாக்கி கொண்டே இருக்கிறேன், வெயிட் பண்ணுப்பா, காத்துரு. அல்லேலூயா, காத்திருக்கும் போது எப்படி காத்துரு? உன் முழு இதயத்தோடு என்னை நம்பு, உன் சுய புத்தின் மேலே சாராத, உன் வழியெல்லாம் என்ன நினைச்சுக்கோ, என்ன மாதிரியே செயல்படு, என்ன மாதிரியே பேசு. என்னுடைய கண்கள் உன் மேல நோக்கமாக இருக்குது, என்னுடைய கண்கள் எல்லாம் உன் மேல நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் அனைவர் மேலும் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், ஆமென். கொடுக்கும் காலத்திலே இணையாத நாட்கள் வருகின்றனே, கனி கொடுக்கும் காலத்திலே இணையாத நாட்கள் வருகின்றனே. Breakthrough.